நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சுவாமி என்றாசா மகிமையினாலே கல்லும் பெண்ணாக மாறிய மாயம் பயமே நெஞ்சில் நதியை கேளு என் படகின்றி நான் என் செய்ய ஏழையின் குடும்பத்தில் படகில்லை என்றால் ஏழையின் குடும்பத்தில் படகில்லை என்றால் என் எதிர்காலம் இவளில் கோபம் இது சம்சாரம் கவனம் வேண்டும் நான் என்ன செய்ய நீயே சொல்லி ஓடம் நதியினில் அன்றோ மன ஓடம் உன் கைகளில் அன்றோ. தயாநிதி உன் தரிசனம் கண்டேன் தாயின் கருணை உன் விழியில் கண்டேன் ராமாவுந்தன் கால்களை கழுவும் பாக்கியம் எனக்கு நீ தர வேண்டும். இதுபோல் ஒரு நாள் எனக்கு நீ வருமா ஏழையின் மனதில் மகிழ்ச்சியை தருமா. முனிவர்கள் எல்லாம் தவம் புரிவாராம் மூச்சை அடக்கி உனை நினைப்பாராம். ஊழியன் எனக்கு அது தெரியாது சரணாமிருதத்தை அருந்திட தெரியும் சரணாமிருதத்தை அருந்திட தெரியும். சாமி உன்னை கும்பிட தெரியும் ஏழைக்கு வேறென்ன தெரியும் இந்த ஏழைக்கு வேறென்ன தெரியும். ஓடக்காரா ஓடத்தின் பாக்கியம் ஐயா உன் ஓடத்தின் பாக்கியம் ஐயா. இன்று உன் ஓடத்தில் இறைவன் அமர்ந்தான் பவக்கடல் தாண்ட வைப்பான் அவன் பவக்கடல் தாண்ட வைப்பான்.
தொழில் செய்பவன் ஓர் குலம் ஐயா. நீயும் படகோட்டி நானும் படகோட்டி, நீயும் படகோட்டி நானும் படகோட்டி, நீ இதை அறிவாய் ஐயா ராமையா. உன் தொழில் என்ன பவவினை தீர்ப்பது, திருபடிதான் பவசாகர படகு. சேவைக்கு ஊதியம் நான் பெறலாமா, சேவைக்கு ஊதியம் இல்லை ராம, சேவைக்கு ஊதியம் இல்லை. பக்தன் சேவைக்கு ஊதியம் இல்லை. புனித கங்கா மாதா, இந்த சீதை வாழ்வின் விருப்பங்கள் உன் தரிசனத்தால் நல்லபடியாக நிறைவேறி என் பிரபுவோடும் மைத்துனரோடும் வனவாச விரதம் முடித்து மீண்டும் இங்கு வந்து உன்னை வணங்குகிறேன். சர்வ மங்களமும் தர வேண்டும் தாயே கங்கா. வாழ்வதில் பெருமை உன் பொறுமைதானே, வாழ்வதில் பெருமை உன் பொறுமைதானே. வையக பெண்கள் அறிந்தது தானே. ராமனோடு லக்ஷ்மணன் புரியும் தரும் காலம் இனிமேலே. நல்லது சோதரா, விடை கொடு. எல்லாருக்கும் ராசா நீங்க நல்லா இருக்கணுங்க. இந்த எளியவனை மறந்துடாதீங்க. திரும்பி வரும்போது தரிசனம் கொடுங்க. என்னால் உன்னை மறக்க முடியாது. செல்வம் வாருங்கள். அன்பெனும் ராமன் வனம் செல்லுகின்றான், அவன் திருவடி தாங்கிய மண்ணினை பிரிந்து திக்கற்ற எனக்கு திருவருள் புரிந்தவன் திசை தெரியாத ஓர் வழி செல்லுகின்றான்.
நடந்திடும் ஸ்ரீராமனை கண்டு கானக வழியை காட்டிடும் குகனின் கவனமெல்லாம் ஸ்ரீராமன் மீதே கவனமெல்லாம் ஸ்ரீராமனின் மீதே தேவிக்கு ராமன் சொன்னான் இந்த நதியின் பெருமை தெய்வம் போலே நதி தேவதைகள் கொண்ட மகிமை நீர்நிலை எல்லாம் ஆலயம் போலே நினைவினில் கொண்டான் நலம் இனிமேலே நினைவினில் கொண்டான் நலம் இனிமேலே கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் ராம லக்ஷ்மணருடன் சீதையை கண்டு நாம் செய்த பாக்கியம் ஸ்ரீராமனை கண்டோ த்ரிவேணி சங்கமம் மங்களம் என்பார் நமக்கிவர் மூவர்தான் ॐ नमो विवस्वते ब्रह्मन् वास्वते विष्णुतेजसे जगत्सवित्रे शुचे नमस्ते कर्मदायिने ॐ देवा गातु विदो गातुं विद्वा गातुमित मनस्वस्तयमुं முனிகுமாரா, நாங்கள் வணக்கத்துக்குரிய பரத்வாஜ முனிவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். நான் குருதேவரிடம் தெரிவிக்கிறேன். லக்ஷ்மணா, மாமுனிவர் பரத்வாஜர் அக்னிஹோத்திரம் செய்கிறார். அது புனித வேள்வியின் புகை எழுகிறது. मनस्वस्तयमुं देवयज्ञं स्वाहा प्रमादाद कुर्वतं कर्म प्रत्यवेताध्यरेषु यत स्मरादेव तदिष्णो सम्पूर्णस्यादिति श्रुति नमः स्वाहा. வணக்கம் குருதேவா. என்ன விஷயம் சதானந்தா? குருதேவா, இளம் வயதினர் மூவர் தங்களை தரிசிக்க ஆசிரமத்திற்குள் வர அனுமதி கேட்கிறார்கள். உடனே அவர்களை தகுந்த மரியாதையுடன் அழைத்து வா. வாருங்கள், குருதேவர் வரச் சொல்லுகிறார். மிக்க நன்றி. நண்பா குஹா, அஸ்திர சஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு முனிவர் ஆசிரமத்துக்குள் செல்வது மரியாதைக்கு உகந்ததல்ல. அதனால் இவைகளை இங்கேயே வைத்துவிட்டு வருவது நல்லது. சரிங்க, கொடுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன். முனிசிரேஷ்டரே, மன்னர் மாசற்ற தசரதரின் புத்திரன் ராமன் ஆத்மஞானியான தங்கள் பாதம் பணிகிறேன். சிரஞ்சீவியாக சீரோடு வாழ்க. இவன் எனது இளைய தம்பி லக்ஷ்மணன். இனிதே வாழ்க. இது விதேகராஜனுடைய மகள், என் இல்லறம் காக்கும் மனைவி சீதை. நிறைந்த சௌபாகியவதியாக இரு. இவர் கங்கைக்கரையில் அமைந்த வேடர் நாட்டின் அரசர் குஹன்
என் பிரிய நண்பர் வனமார்க்கங்களை காட்ட எங்களோடு வந்தார். ராமராசாவுக்கு நான் சேவக முனிவரே. காலம் போற்ற வாழ்க. ஹே ரகுநந்தனா, அன்புடன் என் ஆசிரமம் உங்களை வரவேற்கிறது. அதை ஏற்றுக்கொள். சதானந்தா, வா ஸ்ரீராமா, ஆசனத்தை ஏற்றுக்கொள். வா வைதேகி. இதென்ன வேடுவராஜனே, நீ ராமனின் நண்பன். ராமனுக்கு சமமாக இதில் உட்கார். இல்ல இல்லைங்க முனிவரே, நான் பிறந்தது தாழ்ந்த சாதி, அதனால நான் சின்னவன். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்பார்கள். தாழ்வு மனப்பான்மை கூடாது. என் ராமனின் பார்வையில் தாழ்ந்தவர்களே கிடையாது. ராமனின் நட்புக்குரியவன். இப்படி ஒரு எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? யார் மீது பிரபுவுக்கு பிரியமோ அவர்கள்தான் ஹரியின் ஜனங்கள். அவர்களே அனைவரிலும் உயர்ந்தவர்கள். மேலே வந்து உட்காரலாம் வேடுவராஜனே. சந்தோஷமுங்க. ஹே ரகுநந்தனா, பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் நீ செய்த சாதனைகளை, உன் வலிமைமிக்க வீரச் செயல்களை உலகம் புகழ்ந்து பேசுவதைக் கேட்டு ராம தரிசன தாகத்தோடு காத்திருக்கிறேன். அன்பின் இலக்கணமே, தபோவனத்தில் உன்னை உளமாற வரவேற்பதில் எல்லை மீறிய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இதுவரை புரிந்த வேள்விக்கு, தவத்திற்கு, தர்மத்திற்கு ஏற்ற பலனை இன்று பெற்றேன். இந்த பரத்வாஜ முனிவன் வாழ்வில் பூரண திருப்தி அடைந்து விட்டேன். ஏ முனிவரே, தாம் ஆசி அளித்தால் புனிதமடைந்து விடுகிறான் மனிதன். தபோதனர்களை தரிசனம் செய்வதால் பார்வை தெளிந்து பக்குவம் அடைகின்றான். நல்லது ராமா, நல்லது. மகிழ்ச்சி. ஆனால் ஒரு விஷயம்தான் என் நெஞ்சை கிள்ளுகிறது. என் பிரிய நண்பர் மன்னர் தசரதர் பிழை புரியாத உனக்கு வனவாசம் ஏன் தந்தார்? தாம் காலத்தை அறிகின்ற ஞானி, சர்வஜர். தாம் அறியாததா? என் அன்பு தந்தையின் வனவாசக் கட்டளை மைந்தன் பக்குவமடையத்தான். அதன் பலனாக தங்களைப் போன்ற மகாத்மாக்களை தரிசிக்கிறேன். நீ புருஷோத்தமன். அன்பால் மலர்ந்த உன் உள்ளம் ஒரு ஆலயத்தை போன்றது. மற்றவரின் பிழைகளை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் நீ அதை தாங்கிக் கொள்ளுவது முனிவனான எனக்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது. வருந்த வேண்டாம் முனிவரே, மனப்பூர்வமாக சொல்கிறேன். சிறிதளவும் துயரமில்லா வனவாசம் இது. நகரத்தில் நான் அறியா அனுபவங்களால் வனவாசமே ஒரு இனிமை. தம் போன்ற மகர்ஷிகளையும் முனிவர்களையும் தபஸ்விகளையும் சந்திக்கின்றேன். மனித மனங்களின் சலனங்கள், சந்தேகம் எதுவுமில்லா வனவாசம் ஞான வேள்வி அல்லவா? சீதா